டாக்கிஸ் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனோட அருளால் நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். ஆயிரத்தி 1982 செப்டம்பர் 16 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அந்நாள் அது ஒரு நன்னாள். என் வாழ்க்கையில் ஆனது அது ஒரு பொன்னாள். காரணம் ஒரு பெண்ணால். என் மனைவி உஷாவை அந்த தேதியில தான் நான் மணமுடித்தேன். அவளுடைய கரம் பிடித்தேன், அவள் இதயத்தில் இடம் பிடித்தேன். அவள் பெயரால் உயிர் உள்ளவரை உஷா என்று படம் பிடித்தேன். அந்த படம் தான் 1983 மார்ச் மாதம் 4 ரிலீஸ் ஆனது. இந்த மக்கள் தந்த ஆதரவால் அது வெற்றி பெற்றது, வெள்ளி விழா படமானது. வாழ்க்கையில ஆதி இல்லாம அந்தமும் இல்லை, முதல் இல்லாம முடிவும் இல்லை. வாழ்க்கையில முதல் என்பது எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படின்னா, முதல்ல நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு பிறக்கிறோம், எப்படி நம்ம அறிமுகம் வரும், அதே மாதிரி வாழ்க்கையில் நம்மளோட முதல் எங்க படிக்கிறோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்மளோட முதல் காதல் இது, முதல் இரவு இது, முதல் முத்தம் எது, இப்படி பார்த்தா முதல் என்பது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னோட வாழ்க்கையில திரை உலகத்துல நான் முதலாக அறிமுகமான படம் அதுதான் ஒருதலை ராகம். அந்த படம் 1980 மே மாதம் 2 ரிலீஸ் ஆச்சு. தொழிலாளர் தினத்துக்கு மறுதினம், என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தினம். அந்த படம் மக்கள் தந்த ஆதரவால், அவர்கள் தந்த அந்த அரவணைப்பால் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது. வெள்ளி விழா படமானது. அந்த படம் தான் என்னை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தின படம். அது முழுக்க முழுக்க ஒரு கல்லூரி பின்னணியிலையும் ஒரு ரயில் பயணத்தை பேஸ் பண்ணி, ரயில் பிளாட்ஃபாரம், தண்டவாளம், அது இதுன்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரயில் பயணங்கள் தான் அதில் விளையாடும். அதை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் அந்த ஒருதலை ராகம். அதற்கு பிறகு முழுக்க முழுக்க இளமை சொட்டை எடுத்த படம் தான் ரயில் பயணங்களில். அதுவும் ஒரு காதல் கதை. அதற்கு பிறகு என்னுடைய படமான இந்த உயிருள்ளவரை உஷா, இது 1983 வெளியானது. இது முழுக்க முழுக்க கல்லூரி பின்னணியில் எடுக்கப்பட்ட, ஒரு காலேஜ் பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரி. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் யாரும் நடிக்கலைன்னா எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அன்னைக்கு உருவாகல. அதனால முற்றிலும் புதுமுகம், பெரும்பான்மையை பார்த்தா புதுமுகம். அதில் தான் அன்னைக்கு நான் கதாநாயகனாக நம்முடைய கங்காவையும் நளினியையும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினேன். நளினி அந்த படத்தில் நடித்து கதாநாயகன் நடித்து அதுக்கு பிறகு எத்தனையோ படங்களில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகத்திலேயே நம்ம கலக்குன்னு கலக்கிய ஒரு நளினம் மிக்க ஒரு நடிகை தான் நளினி. அற்புதமான டான்சர். அந்த அம்மாவை இந்த படத்தில் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த அம்மாவுடைய நாட்டிய திறமை, அவரிடம் இருந்த நளினம், அவரிடம் இருந்த துடிப்பு, அந்த ஆர்வம், இதையெல்லாம் வச்சு தான் அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செலக்ட் பண்ணேன். என்னுடைய செலெக்ஷன் தப்பாகல. ரசிகர்கள் கொடுத்த ஆதரவு அந்த அம்மா என் படத்தில் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்திலேயே ஒரு தனி வரலாறு அந்த அம்மா படைச்சாங்க. வில்லனா நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கலை உலகத்து நண்பர் ராதா ரவி. அவர் தான் இந்த படத்தில் பிரதான வில்லனாக அறிமுகமாகி கலக்கியிருந்தார். பண்பட்ட நடிகர், பாரம்பரியமிக்க நடிகர், பழம்பெரும் நடிகர், பெரும் நகைச்சுவை நடிகர், என் இனிய நண்பர், வயதில் மூத்தவர், என் மனசுக்கு ஏற்றவர். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஆசான நடிகர் என்று சொல்லலாம். அன்புக்குரிய அண்ணன் வெந்நீராடை மூர்த்தி அவர்களும் இந்த படத்திலே கலக்குன்னு கலக்கியிருப்பார். இதை தவிர பார்த்தாக்கா காமெடி கதாபாத்திரத்தில் என்னுடைய இனிய நண்பர் கவுண்டமணி, அவரு ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பார். கவுண்டமணியன் அந்த படத்தில் பண்ண அந்த ரோல் என்னுடைய படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. இதை தவிர இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நடிகர்கள், மறைந்துவிட்ட நம்முடைய காந்திமதி அக்கா மற்றும் மறைந்துவிட்ட எஸ் சந்திரன், இடிச்சப்புலி செல்வராஜ், நம்முடைய உசிலமணி, நிறைய நடிகர்கள் அத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தவிர பார்த்தா இந்த படத்தில் தான் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அறிமுகமான செயின் ஜெயபால் கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருந்தேன். 1 2 3 எண்ணிக்கை, ஒப்பம் பேரை சொல்லிக்க, இந்த வாங்கிக்க அப்படின்னு ஃபைட்டுக்கு நடுவிலே அங்கங்கே டக்கு 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 டக்குன்னு டயலாக்கு. அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுது. இதை தவிர இந்த படத்தில் ஒரு கௌரவ கதாபாத்திரத்தில் என்னை கௌரவப்படுத்தினது யாருன்னு கேட்டாக்கா, மரோச்சரித்திரா படத்தில் நடித்து இந்த திரை உலகத்திலேயே ஒரு வரலாற்றை படைத்து திரை உலகத்தின் சரித்திரத்தில் தனக்கென்று ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்திய சரித்திர நாயகி சரிதா அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு காதலின் மென்மையை, அதன் தன்மையை, அதன் உண்மையை,
அந்த உணர்வை உணர்ந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் அப்படியே கலக்கியிருந்தாங்க. சங்கீதத்துக்கு பார்த்தா 7 ஸ்வரம், வானவில்ல பார்த்தா 7 நிறம். இந்த படத்தில் வரக்கூடிய 7 பாட்டும் 7 விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ரசிகர்களுக்கு தந்தது சுகம். அப்படி இந்த 7 பாட்டை அத்தனை விதமான பாடல்களை பாட வச்சிருந்தேன். என்னோட வாழ்க்கையில லைஃப் டைம் ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. இப்படி இந்த காதலை போய் காதோர சொன்ன இந்த பாட்டை கொஞ்சம் குரல் மன்னர் அண்ணன் KJ ஜேசுதாஸ் அவர்கள் தான் இந்த பாட்டை அப்படியே இழைச்சி குழைச்சி ராகத்தை அப்படியே செதுக்கி பாடி கொடுத்துருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு 3 பாட்டு, கட்டடிப்பும் காலேஜுக்கு அந்த பாட்டாக இருக்கட்டும், இந்திரலோகத்து சுந்தரி, ராத்திரி கனவினில் வந்தாலோ, மோகம் வந்து தாகம் வந்து, இந்த பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா பாடும் நிலா பாலு, பல்சுவை குரல் வேந்தர் அண்ணன் பாலு அண்ணன் அவர்கள் 3 பாட்டை 3 விதமா அப்படி கலக்கியிருப்பாரு. அதே மாதிரி இதயமதி கோவில் என்றேன் அந்த பாட்டை வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் அந்த சங்கீத சாம்ராட் அண்ணன் TM சௌந்தரராஜன் பாடியிருப்பாரு. அதே மாதிரி என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே, என் முன்னாடி வந்தாடும் ரோசாக்களே, இந்த பாட்டை நம்மளுடைய மண்வாசனை கலைஞன் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாரு. அது மாதிரி பெண் குரல் எடுத்துட்டா மோகம் வந்து தாகம் வந்து அந்த பாட்டா இருக்கட்டும், உன்னைத்தானே அழைப்பேன் அந்த பாட்டா இருக்கட்டும், இந்த பாட்டெல்லாம் யாரு பாடினான்னு கேட்டா அந்த குயிலோசை குரலரசி எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, கலக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஏலேலம்பர அந்த ஏலேலம்பர பாட்டு எடுத்தாக்கா அந்த சங்கீத தென்றல் சசிரேகா பாடியிருப்பாங்க. இப்படி இந்த படத்துல பங்கு பெற்ற பாடகர்கள் அத்தனை பேரும் நான் போட்ட ராகத்துக்கு, நான் போட்ட தாளத்துக்கு, என்னோட மெட்டுக்கு உயிர் கொடுத்து அதை அப்படியே ரசிகர்களுக்கு இதமா சுகமா அப்படி கொடுத்தாங்க. அந்த பாடல்கள் அன்னைக்கு அப்படிலாம் ஹிட் ஆனதுனால தான் படமும் ஹிட் ஆனுச்சு. அந்த காலத்துல கலக்கின இந்த பாட்டை இந்த காலத்துக்கு ஏற்ப மாடர்னா, ட்ரெண்டியா, பீட்டை மாற்றி, சவுண்டை மாற்றி, ஸ்டைலை மாற்றி புதுசாக பண்ணியிருக்க ரீமிக்ஸ், இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நியூ மிக்ஸ். டோட்டலாக டிஜிட்டல் இசையோட நவீன தொழில்நுட்பத்தோட 4Kல இந்த படத்தை செய்கிறோம் ரீரிலீஸ். TR டாக்கீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும்.